இன்றைய தியானம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 48:10. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். என் மகளே, என் மகனே, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல நான் புடமிடலை. மாறாக இன்னொரு வார்த்தையை அவர் சேர்த்து சொல்றார். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் நம்மை புடமிடும். நமக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிற நாள் வரையும், அது உடனடியாக நிறைவேறலைனாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், நமக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வசனம் தான் உங்களையும் என்னையும் புடமிடும். அதனால தான் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்றார், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எதில் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, உபத்திரவத்தின் குகையிலே இருக்கும்போது தான். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒரு உபத்திரவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம். நம்மளால் ஃப்ரீயாக கர்த்தரை துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, வேத வசனத்தின்படி வாழ முடியல. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ உபத்திரவங்கள். அந்த நேரத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சில வேளையில் சோர்ந்து போக சாத்தான் நம்மளை அப்படி திசை திருப்புவான். ஆனால் கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் சொல்றார், மகளே, மகனே, உன்னை நான் எங்கே வச்சு தெரிந்து கொண்டேன் தெரியுமா? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை வாசிச்சிங்கன்னு சொன்னால் 67ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்க்கையில் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நம்ம மனம் போன போக்கில் வழி தப்பி தான் நடந்திருக்கிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மார்க்கிங் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் வழி தப்பி நடந்து, ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு சிக்ஷை அல்லது ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு காரியத்தை அனுமதிக்கும் பொழுது, அப்பொழுது நாம் அந்த உபத்திரவத்தில் ஆண்டவருடைய முகத்தையோ, ஆண்டவருடைய வார்த்தையோ, ஆண்டவருடைய சத்தத்தையோ, ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளால சொல்ல முடியும், உபத்திரவப்படுறதுக்கு முன்னால நான் கூட வழி தப்பி தான் நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இந்த சங்கீதம் ஒருவேளை தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அவன் சொல்றான், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன். தாவீது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட சொல்ல முடியும், உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படியோ இருந்தது, வழி தப்பி நடந்தேன், ஆனால் இப்பொழுதோ என் அன்பு சகோதரா, சகோதரி, தாவீது போல நீங்களும் நானும் சொல்ல முடியும், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஏன்னா ஒரு தெய்வீக பயம் நம்மளை ஆட்கொள்ளுது. நான் செய்கிறது தப்பு, நான் பேசுகிறது தப்பு, நான் நடக்கிறது தப்பு, யோசிக்கிறது தப்பு, நான் இவங்களோட உறவு வைக்கிறது தவறு. கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் எச்சரிக்கும். பிரியமானவர்களே, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் நம்மளை எச்சரிக்கும். அதே 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, என்னை, உங்களை, நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் சில உபத்திரவங்களின் வழியாய் நம்ம கடந்து போக பண்ணுகிறார். நாமும் கூட இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை படித்து சொல்ல போகிறோம். அப்பா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 48:10 நம்ம வாசித்தோம், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் மூலமாக வார்த்தையை காத்து
நடக்கிறேன்னு சொல்ல வைக்கிறார். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உங்க பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றார். ஆகவே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்தின் குகையில தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு நம்ம உறுதியா நம்பணும். பிரியமானவர்களே, நீங்க 1 நாளாகமம் 28:6 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன், அவனே எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். கர்த்தர் சொல்றாருங்க. யார குமாரனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு? தாவீதை அல்ல, தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன், அவனை தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காகனா, அவன்தான் என்னுடைய சித்தத்தின்படி ஆலயத்தை கட்டுவான், நீ அல்ல. அவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உபத்திரவத்தின் குகையிலே எங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஏசாயா 48:10 எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே ரட்சகா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக அவங்க எப்படி வழி தப்பி நடந்திருந்தாலும், இப்பொழுதோ கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன்னு அறிக்கை செய்ய இந்த நாள்ல நீங்க அவங்கள வழி நடத்துங்க. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொல்ல வைங்க. அதனால உங்க பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. விசேஷமாய் ஆண்டவரே, தாவீதின் இடத்துல நீ சொன்னீரே, நீ அல்ல, உன் குமாரனை நான் தெரிந்து கொண்டேன், அவன்தான் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னீங்களே அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்களும் அநேக இடிந்து போன தேவனுடைய ஆலயங்களை கட்டுவதற்கு, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி யார் யார் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லாரை கொண்டும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.